ஹாய் ஒன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லேங்க்ராஃபில் ஸ்டேட்டை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கிராஃப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ இமேஜ் ஒருத்தர பார்த்துடலாம். ஸோ கிராஃப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நோடில் எப்படி நிறுத்துறது அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த நோடில் நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக்காக அந்த அந்த நோடு வரைக்கும் ரன் ஆகிருக்கும்போது ஒரு ஸ்டேட் இருந்திருக்கும், கரெக்டாக? அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் பேசிக்காக. மோஸ்ட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஹியூமன் இந்த லூப்பில் தான் அது ஒர்க் ஆகும், அப்ளை ஆகும் பேசிக்காக சொல்லப்போனால். அதாவது நீங்கள் அந்த ஸ்டேட்டை டெலிட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸிக்யூஷனை ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். இதில் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, அப்டேட் ஸ்டேட் அப்படின்ற மெத்தட். அந்த மெத்தடை வச்சு தான் வந்து நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணுவோம். அது எப்படின்றத கோடில் பார்த்துடலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் வரீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம கோடு பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி கோட் எழுதியாச்சு, மேலே இருக்குது. ஸோ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் ஆல்ரெடி அதே கோடை தான் வச்சுருக்கேன். பிட்ஸ் அண்ட் பீஸஸ் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். செல் பை செல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, எல்எல்எம் இனிஷியேட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ எல்எல்எம் இனிஷியேட் பண்ணியாச்சு. எல்எல்எம் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் கிராஃபை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ என்ன கிராஃப் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோடு இருக்குது. சிம்பிளாக ஒரு கிராஃபை டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த கிராஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் அப்படின்ற 4 டூலை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த 4 டூலை வச்சு நம்ம ஒரு அசிஸ்டன்ட் பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணோம். ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கிராஃப் தான். ஸோ கீழே நம்ம நோட் க்ரியேட் பண்ணி நோடை வந்து எட்ஜ் மூலமாக கனெக்ட் பண்ணி அட்டாச் பண்ணியிருப்போம். யூஸ்வல் சஸ்பெக்ட், வேறு எதுவும் புதுசாக பண்ணல இது வரைக்கும். அடிஷ்னலாக நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்டரப்ட் பிஃபோர் ஈக்குவல் டு அசிஸ்டன்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஒரு வாட்டியும் இந்த அசிஸ்டன்ட் நோட் வரக்கு முன்னாடி கிராஃப் வந்து இன்டரப்ட் ஆகி அதே இடத்துல நிற்கும். இதுதான் நீங்கள் இந்த கிராஃபில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இப்போதைக்கு. ஸோ இது அந்த கிராஃப். ஸ்டார்ட்டு, அசிஸ்டண்ட் வந்து டூல்ஸ், தேவையான டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ணோம். அண்ட் இன்டரப்ட் பிஃபோர் யூஸ் பண்ணிக்கிறனால எல்லா ரெக்வஸ்ட்டும் அசிஸ்டண்ட்டுக்கு வந்தோடனையும் நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக அந்த கிராஃபை நன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வச்சு இன்வோக் பண்ணும்போது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லாட்டினா அதே இடத்துல தான் இருக்கும், ஸ்டக்காகி அதே இடத்துல சேவ் ஆகிருக்கும். அண்ட் இங்கே செக் பாயிண்டர் மெமரி யூஸ் பண்ணுறேன். இந்த மெமரி வந்து என்னென்னா லேங்க்ராஃபோட இன்பில்ட் மெமரி. அதனால் அது ரேமில் ஸ்டோர் ஆகிட்ருக்கும் எல்லா ஸ்டேட் அப்டேட்டும். பட் யூஸ்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். போஸ்ட்கிரேஸ் அந்த மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. பட் இது நம்ம டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக ரேம் ஸ்டோரேஜே ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ கிராஃப் டிஃபைன் பண்ணியாச்சு. கிராஃப்க்கு அப்புறம் என்ன நடக்கும்? கிராஃபை இன்வோக் பண்ணணும். ஓகே, இன்வோக் பண்ணுறதுக்கு நான் ஒரு த்ரெட் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். கான்ஃபிகரபிள், சும்மா எதை நீங்கள் என்னனாலும் வச்சுக்கலாம். அந்த த்ரெட் ஐடி அது மேட்ரு கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஒரு மெசேஜை டிஃபைன் பண்ணிடுறேன். என்னென்னா ஆட் 20 with 10, அதாவது 20 and 20 ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் மெசேஜ் டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் நான் இன்வோக் பண்ணணும். இன்வோக் பண்ணுறதுக்கான கோடு வந்துட்டு இதுதான். ஸோ கிராஃப் டாட் இன்வோக் இந்த யூசர் மெசேஜ். இப்போ கான்ஃபிக் ஈக்குவல் டு கான்ஃபிக், இந்த டிஃபைன் பண்ண கான்ஃபிக் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 20 ஆட் பண்ணி ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைப்பீங்க, வராது. ஏன் அப்படின்னா அசிஸ்டண்ட்டோட ஸ்டாப் ஆகி நிற்கும் நம்மளுக்கு. ஸோ ஆட் 20 with 10 அது ஹியூமன் கொடுத்த மெசேஜ் மட்டும்தான் இருக்குது. ஏஐ ப்ராசஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அதுக்கு மேலே கிராஃப் நம்மளுக்கு ரன் ஆகலை. இது ரன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நன்னை வச்சு ரன் பண்ண வைக்கலாம். அது கீழே பார்ப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் ரன் ஆன லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் மெசேஜ் இன் ரெஸ்பான்ஸ் டாட் கெட் மெசேஜஸ் மெசேஜ் டாட் ப்ரிட்டி பிரிண்ட்.
ஸோ இது வரைக்கும் ஒன்று தான் ரன் ஆயிருக்கு. அது ஒன்று என்னென்னா ஹியூமன் மெசேஜ், நான் கொடுத்த மெசேஜ். அதுக்கு மேலே எதுவுமே ரன் ஆகலை. ஏன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு நோட்டில் இன்டரப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கிராஃப் எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஓகே, இந்த இடத்துல நான் இது கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ரீமை ரெண்டுமே ஒன்று தான் காமிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இன்னொரு கோடு எழுதியிருக்கேன். அதாவது இன்வோக் பண்ணாலும் ஒன்று தான், ஸ்ட்ரீம் பண்ணாலும் ஒன்று தான், நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் அதே தான் அப்படின்றதுக்காக. அதாவது அசிஸ்டண்ட்டில் ஸ்டாப் ஆகி நிற்கும். வேணால் நான் இன்னொரு மெசேஜ் டிஃபைன் பண்ணி இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எல்லா நோடும் ரன் ஆகி அவுட்புட் வரக்கு பதிலாக ஸ்ட்ரீமில் வந்துட்டு எனக்கு ஒரு நோடோட ஸ்டேட்டும் டேரெக்டாக ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும். திருப்பி பண்ணுறேன், திருப்பி ரன் பண்ணுறேன், அதே தான் வந்திருக்கு. ஒரே ஒரு மெசேஜ் தான். இது இப்போ ரெஸ்பான்ஸுன்றது இங்கே கிடையாது. என்ன ரெஸ்பான்ஸ் தான் நாங்கள் கமெண்ட் பண்ணிட்டேனே. ஸோ லாஸ்ட் அவுட்புட்டுக்கு பதிலாக ஆல் நோட் அவுட்புட்டை இடையில நான் பிரிண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இதை விட்ருங்க. நீங்கள் இப்போதைக்கு இன்வோக்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மெசேஜை கொடுக்குறேன். இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸில் ஒரே மெசேஜ் தான் எப்போ போல் இருக்கும். ஓகே, இதை நம்ம கிராஃப் டாட் நன்னு கொடுத்தனா எனக்கு நெக்ஸ்ட்டு நோடு ரன் ஆயிரும். ஆனால் இப்போ நம்ம அது பண்ண வேணாம். ஆனால் பண்ணி காமிக்கிறேன். கிராஃப் டாட் இன்வோக் இந்த இடத்துல நன்னு, அப்புறம் பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு அடுத்த நோடு ரன் ஆகும். டூல்ஸ் வரைக்கும் போகும். டூல்ஸ் போய்ட்டு திருப்பி அசிஸ்டண்ட் வரும்போது நின்றோம். பார்த்தீங்களா, டூல்ஸ் வரைக்கும் போகுது. ஆட் 30 வந்துருச்சு. திருப்பி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அசிஸ்டண்ட் தான் வந்து நெக்ஸ்ட் நோடு ரன் ஆகணுமா இல்லை ஃபைனல் ஆன்சர் இதுவான்னு டிசைட் பண்ணும். இந்த இடத்துல அது டிசைட் ஆகி ஏஐ மெசேஜ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அசிஸ்டண்ட்டை நான் இன்டரப்ட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு நம்ம லாஸ்ட்டுக்கு வருவோம். இது இப்போ வேணாம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த ஸ்டேட் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றது. இப்போதைக்கு திருப்பி ரீசெட் பண்ணிக்கிறது தான். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே மெசேஜில் ஸ்டக் ஆகி நிற்குது. இப்போ வந்துட்டு ஆட் 20 with 10க்கு பதிலாக ஆட் 30 with 10 அப்படின்னு நான் ஸ்டேட் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, டாட் அப்டேட் ஸ்டேட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. அதுக்கு போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு கெட் ஸ்டேட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு கிராஃபோட ஸ்டேட்டை நீங்கள் எப்போனாலும் ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். கிராஃப் டாட் கெட் ஸ்டேட் அப்படின்ற மெத்தடை வச்சு நீங்கள் கான்ஃபிகை மட்டும் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துரும். இந்த கரண்ட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ்னு கொடுத்தா அதுக்குள்ளே என்னென்ன மெசேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆயிரும். இதை ஞாபகம் வச்சுங்க, கீழே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேட் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ எப்பவும் போல தான் கிராஃப் டாட் கெட் ஸ்டேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா கிராஃப் டாட் அப்டேட் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்குறீங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். சிம்பிள் கான்செப்ட் தான். கிராஃப் டாட் அப்டேட் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான எந்த கான்ஃபிக்கான ஸ்டேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்றது. கான்ஃபிகில் என்னென்னலாம் இருக்கும், த்ரெட் ஐடி இருக்கும். ஸோ மெயினாக அது தேவைப்படும். அண்ட் செக் பாயிண்ட் ஐடி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்துட்டு ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு கிராஃப் மேலேருந்து கீழே வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு நோடு முடிஞ்சோடனையும் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஒரு ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகி புதுசாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டை வந்து செக் பாயிண்ட் ஐடியில் ஸ்டோர் பண்ணிட்டே வரும் நம்மளோட லேங்கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 5 நோடு இருக்குது. ஃபஸ்ட் நோடு முடிஞ்சோடனையும் ஸ்டேட் அப்டேட் ஆகிருக்கும், அப்போ ஒரு செக் பாயிண்ட் ஐடி இருக்கும். செகண்ட் நோடு முடிஞ்சோடனையும் ஒரு அப்டேட் நடந்திருக்கும், அப்போ ஒரு செக் பாயிண்ட் ஐடி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ செக் பாயிண்ட் ஐடின்றது ஒன்றும் கிடையாது. கிராஃப் எந்த இடத்துல நிற்குது அப்படின்றத அது டிசைடுன்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல நிற்குது அப்படின்றத அது தெரிஞ்சு வச்சுக்கும் பேசிக்காக. ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் கான்ஃபிக் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் கிராஃப்லேருந்து டேட்டா வெளியில் எடுக்கணும், அதாவது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கான்ஃபிக் பாஸ் பண்ணணும். அப்டேட் பண்ணனாலும் கான்ஃபிக் பாஸ் பண்ணணும். ஏன்னா எதை அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக கான்ஃபிக் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு புது மெசேஜ் நான் கொடுக்குறேன் பேசிக்காக. ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட்டில் நான் என்ன அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஆட் 10 with 20 அப்படின்றத நான் ஒரு லேங்கிராஃப் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து அசிஸ்டண்ட் ஆட் 10 with 20 இந்த இடத்துல அப்படியே நிற்குது. நான் இடையில முடிவு பண்ணிட்டேன், இல்லை 10 with 20 வேணாம், ஆட் 20 with 10 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல வந்து ஆட் 20 with 20 அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வைங்களேன். அடிஷ்னலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. அதே தான் ஆட் 20 with 10 தென் சப்ராக்ட் த ரிசல்ட் வித் 5. புதுசாக நான் இன்னொரு மெசேஜ் கொடுக்குறேன்.
ஓகே. ஸோ பழசு வந்து என்ன இருக்கும்னா ஆட் 20 வித் 10ன்றது ஃபஸ்ட் மெசேஜாக இருக்கும். செகண்ட் மெசேஜ் வந்து நோ ஆட் 20 வித் 10 அண்ட் சப்ராக்ட் த ரிசல்ட் வித் 5 அப்படின்றது ரெண்டாவது மெசேஜாக இருக்கும். ஸோ எல்எல்எம்க்கு போகும்போது ரெண்டு மெசேஜுமே போகும் அண்ட் ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரெண்டுமே இல்லை, ஃபஸ்ட் மெசேஜ் வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் நார்மலாக சாட் ஜிபிடியில் சேட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க, திருப்பி நோ ஆட் 20 வித் 10 அண்ட் சப்ராக்ட் த ரிசல்ட் வித் 5 அப்படின்னா அதுக்கு பேசிக்காக புரிஞ்சுக்கும். ஏன்னா அட்டென்ஷன் மெக்கானிசம்னு ஒன்று எல்எல்எம்க்கு இருக்குது. இல்லை யூஸர் அதை கேட்கல, ரெண்டாவது இதை கேட்டிருக்கான், அப்போ இதை தான் நான் பண்ணணும் அப்படின்றது எல்எல்எம்க்கு தெரியும். ஓகே, அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ரெண்டாவது இன்னொரு மெசேஜை நான் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நியூ கான்ஃபிக் என்னென்னா, புதுசாக ஒரு செக் பாயிண்ட் ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது புதுசாக ஒரு மெசேஜ் யூஸர் கொடுத்துருக்கான். அப்போ பழைய செக் பாயிண்ட் வந்துட்டு பழைய ஸ்னாப்ஷாட் இது. இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் ஐடி இந்த இடத்துல இருக்கும். அண்ட் புதுசாக நான் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல புதுசாக ஒரு செக் பாயிண்ட் ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் 20 வித் 10 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ஆட் 20 வித் 10 தென் சப்ராக்ட் த ரிசல்ட் வித் 5. நான் இங்கே அப்டேட் பண்ண ஸ்டேட்டு எனக்கு இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் கால் பண்ணும்போது இன்வோக்லேயும் கால் பண்ணலாம், ஸ்ட்ரீம்லேயும் கால் பண்ணலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த இடத்துல நான் ஸ்ட்ரீமில் கால் பண்ணுறேன். டாட் ஸ்ட்ரீம் நன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டேட் வந்து ரெஸ்யூம், அதாவது கிராஃப் எக்ஸிக்யூஷன் ரெஸ்யூம் ஆகும். ரெஸ்யூம் ஆகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஆட் 20 வித் 10 வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ 30ன்றது வந்துட்டு திருப்பி அசிஸ்டண்ட்டுக்கு போயிருக்கும். அசிஸ்டண்ட் வந்து என்ன கேட்கும்னா 30 வந்துட்டு 5ல் சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு சொல்லணும். ஓகே, அது சொல்லாது, ஏன்னா திருப்பி இன்னொரு இன்ட்ரப்ட் இருக்குது. அசிஸ்டண்ட்டுக்கு வந்தோடனே அசிஸ்டண்ட் அதோட ஸ்டாப் ஆயிரும். நான் திருப்பி இன்னொரு தடவை நன்னை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணனா தான் எனக்கு மொத்தமாக முடியும். இப்போ வந்து எனக்கு மொத்தமாக கிராஃப் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருக்காது. கொடுத்தனா நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணல இந்த இடத்துல. முதல்லேருந்து வரணுமே, பரவாயில்ல, புதுசாக த்ரெட் ஐடி க்ரியேட் பண்ணி முதல்லேருந்து வருவோம். டுவெண்ட்டி வித் 10 இருக்குது. இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மெசேஜ் தான் இருக்குது, 20 வித் 10ன்றது. இப்போ நான் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மெசேஜ் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ரீம் பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் 20 வித் 10. ஸோ இது மொத்தமாக வந்துட்டு எல்எல்எம்க்கு பாஸ் ஆகிருக்குது. ஸோ எல்எல்எம் வந்து ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கும் இந்த இடத்துல. அதாவது 2ல் கால் பண்ணுன்னு சொல்லி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். இப்படி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. திருப்பி ஒன்று பண்ணுவோம். இந்த இடத்துல ப்ரிட்டி பிரிண்ட் வேலை செய்யுமான்னு தெரில, பார்ப்போம். வேலை செய்யணும். ஓகே, இப்போ மறுபடியும் முதல்லேருந்து வரணும். ஏன் முதல்லேருந்து வர்றேன் ஒரு வாட்டியும் அப்படின்னா, ஸ்டேட்டை வந்து ஆல்ரெடி ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். திருப்பி அதே த்ரெட்டில் க்ரியேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அதனால் புதுசாக ஒரு த்ரெட் ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு மெசேஜ் தான் இருக்குது, ஸ்டேட் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ 2 மெசேஜ் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு ப்ரிட்டி பிரிண்ட் இல்லை. நான் நினச்சேன் எல்லா மெசேஜுக்கும் ப்ரிட்டி பிரிண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக ஓகே, ஏன் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு அரே வந்து நான் ப்ரிட்டி பிரிண்ட் பண்ண முடியாது. லிஸ்ட்டு அதை ப்ரிட்டி பிரிண்ட் பண்ண முடியாது. அதில் நான் லாஸ்ட் மெசேஜை மட்டும் எடுத்து ப்ரிட்டி பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஒரு மெசேஜ் ஆப்ஜெக்டாக இருக்கும், ஹியூமன் மெசேஜாக இருக்கும், இல்லை ஏஐ மெசேஜாக இருக்கும், இல்லை டூல் மெசேஜாக இருக்கும். இந்த மாதிரி எந்த மெசேஜ் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ப்ரிட்டி பிரிண்ட் ஒர்க் ஆகும், எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் லிஸ்ட்டுக்கு கொண்டு போய் ப்ரிட்டி பிரிண்ட் கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ நான் லாஸ்ட் மெசேஜை செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். லாஸ்ட் மெசேஜ் தான் ரீசன்ட் மெசேஜ் எப்போவுமே. அதனால் இப்போ அது ஒர்க் ஆகும். திருப்பி ஸ்டேட்டை மாற்றிட்டேன். திருப்பி ஸ்டேட்டை மாற்றியாச்சு.
ஒரு மெசேஜ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெசேஜ் தான் இருக்குது. நான் ஸ்டேட்டை திருப்பி அப்டேட் பண்ணுறேன். இப்போ போய் பார்த்தா எனக்கு 2 மெசேஜ் இருக்கும். ஓகே, 2 மெசேஜையும் நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ஆட் 30யோட நிற்கிது. ஓகே, இப்போ அடுத்து சப்ட்ராக்ட் நடக்கணும். சப்ட்ராக்ட் அது நடக்கலை. ஏன் அப்படின்னா திருப்பி அசிஸ்டண்ட்டை போயிருக்கு. அசிஸ்டண்ட் வந்துட்டு இன்டரப்ட் பண்ணியிருக்கு. அதாவது இன்டரப்ட் பிஃபோர் இருக்கிறனால அதுக்கு மேலே நோட் எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ நான் திருப்பி வந்துட்டு இதை ரன் பண்ணேன் அப்படின்னா கீழே நான் ரன் பண்ணுறேன். சப்ட்ராக்டும் ரன் ஆயிரும். 30. அடுத்து வந்து சப்ட்ராக்ட் டூல் கால் ஆயிருக்கு. சப்ட்ராக்ட் ரன் ஆகி டூல் மெசேஜ் வந்து 25 கொடுத்துருக்கு. இப்பவும் டூல் மெசேஜ் தான் 25 இருக்குது. எல்எல்எம் அவுட்புட் கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா திருப்பியும் அசிஸ்டண்ட்டை போகும்போது அசிஸ்டண்ட் வந்து நிற்கிது இன்டரப்ட் பிஃபோர் கொடுத்ததுனால. நான் திருப்பியும் நன்னை வச்சு ரன் பண்ணுறேன். ஏஐ மெசேஜ் வந்துடுச்சு. ஏஐ 25 கொடுத்துருச்சு. இப்போ நான் திருப்பி ரன் பண்ண நடக்கணும், ஒன்றும் நடக்காது. ஏன்னா எல்லாமே எக்ஸிக்யூஷனே முடிஞ்சிருச்சு. அதுக்கு லாஸ்ட் மெசேஜ் மட்டும் எடுத்தது காமிக்குது. அவ்வளோதான். இதை நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி நன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கோடில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. பேசிக்காக ரியல் வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் யூசர் வந்துட்டு எதர் அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணுவான். இல்லாட்டினா ஸ்டேட் அப்டேட் பண்ணி அப்ரூவ் ரன் பண்ண சொல்லுவான். அப்படி ரன் பண்ண சொன்னான்னா பை டிஃபால்ட்டாக எல்லா ஸ்டெப்பையும் அதை ரன் பண்ணி இல்லை எப்பப்போல்லாம் இன்டரப்ட் நடக்குதோ அப்பப்போல்லாம் யூசருக்கு இது நான் ரன் பண்ணிட்டு வேணாமான்னு கொஸ்டின் கேட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னா, சிம்பிளாக வைல் லூப் ரன் பண்ணுறேன். அந்த கோடிங் இருக்கு. இப்படி நான் ஒரு கோடு எழுதிட்டேன்னு வைங்களேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கெட் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துலேருந்து நான் கெட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா கரண்ட் ஸ்டேட் எனக்கு வந்துடும். கரண்ட் ஸ்டேட்டில் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இன்டரப்ட் ஆகி நிற்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டுக்கு எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா இன்டரப்ட் ஆகி நிற்கல, எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பப்பெல்லாம் இன்டரப்ட் ஆகி நிற்கிதோ அப்படின்றதுக்கு எப்பப்பெல்லாம் டாட் நெக்ஸ்ட்டில் வேல்யூ இருக்குதோ அப்படின்றத ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு கிராஃபோட கரண்ட் ஸ்டேட்டை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்ட எஸ்ஆர் நோன்னு இந்த இடத்துல கேட்டிருக்கேன் சிம்பிளாக இன்புட் வச்சு. பட் ரியல் வேர்ல்டில் மெயில் சென்ட் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. அண்ட் யூசர் வந்து எஸ்ஆர் நோன்னு மெயிலில் சொல்லுவான். இல்லாட்டினா அவங்களுக்குன்னு ஒரு ஏஐ டேஷ்போர்ட் அட்மின் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணிடுவோம். இந்த அட்மின் டேஷ்போர்டில் வந்துட்டு ஸ்டேட் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா யூசர் வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் ரன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பின்னாடி நம்ம ஏபிஐ ஹிட் பண்ணி திருப்பி அதை ரன் பண்ண வைப்போம் அப்டேட்டட் ஸ்டேட்டோட. இப்போ யூசர் எஸ்ன்னு சொன்னான்னா நன் அப்படின்ற மெசேஜில் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். நன்ற மெசேஜில் எப்போலாம் ரன் ஆகுதோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அது போகும். அடுத்த இன்டரப்ட் வர வரைக்கும். இல்லாட்டினா இன்டரப்டே வரலைன்னா லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகி நம்மளுக்கு கிராஃப் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிடும். ஓகே, சிம்பிளாக வைல் லூப் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நான் திருப்பி புதுசு ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணி முதல்லேருந்து ரன் பண்ணுறேன். add 20 with 10 அதே தான் எக்ஸாம்பிள், வேறு எதுவுமே இல்லை. ஸ்டேட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 2 மெசேஜ் இருக்கும். இப்போ வைல் லூப்பில் அதை ரன் பண்ண அப்படின்னா அப்ரூவ் எஸ்ஆர்னு வந்துருச்சு. அதாவது add 20 with 10 and subtract the result with 5 அப்படின்றது வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு போயிருக்கு. இதை நீ ரன் பண்ணுறியா? எஸ். ஓகே, டூல் கால் ஃபஸ்ட் நடந்துருச்சு. டூல் வந்துட்டு 13 சொல்லிருச்சு. ஓகே, இப்போ வந்து 13 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டண்ட்டை போகணும். அசிஸ்டண்ட் தான் அடுத்து டிசைட் பண்ணணும் 30யோட நிறுத்தணுமா இல்லை அடுத்து வேறு ஏதாவது டூல் கால் நடக்கணுமா அப்படின்றத அசிஸ்டண்ட் தான் டிசைட் பண்ணணும். நம்மளுக்கு டூல் கால் நடக்கணும். ஏன்னா நான் சப்ராக்ட் த ரிசல்ட் வித் 5 சொல்லியிருக்கேன். இப்போ அசிஸ்டண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணும். ஓகே, சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிருச்சு. டூல் வந்துட்டு 25 தான் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ அசிஸ்டண்ட்டை போயிருக்கு 25ன்ற ரிசல்ட்டை வச்சு. இப்போ அசிஸ்டண்ட் டிசைட் பண்ணும் வெதர் 25ஓட நிறுத்திக்கணுமா இல்லை வேறு ஏதாவது டூல் கால் இருக்கா அப்படின்றத அசிஸ்டண்ட் டிசைட் பண்ணும். நம்மளதில் வந்துட்டு வேறு எந்த டூல் காலும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், அடுத்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு அசிஸ்டண்ட் டிசைட் பண்ணி
ஓகே இதுதான் ஃபைனல் அவுட்புட் நம்மகிட்ட சொல்லணும். அதுக்கான எஸ் ஆர் நோ ப்ராம்ப்ட் அது. ஓகே ஏ வந்து 25 இதப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஏஐ சொல்லிடுச்சு. அவ்வளோதான். இதில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, எப்பப்பெல்லாம் நீங்கள் ஸ்டேட் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் கிராஃப் டாட் அப்டேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி உங்களோட புது மெசேஜ் அதுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க, ஸ்டேட் அப்டேட் ஆயிரும். அவ்வளோதான் இந்த வீடியோவோட கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டைனமிக் பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது டைனமிக்காக ஸ்டேட் அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத, டைனமிக்காக எப்படி ஒரு கிராஃபை நிறுத்தணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் எதனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.